வந்து Dear students, good morning. Good morning, one and all person here. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய புது சப்ஜெக்ட் வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த சப்ஜெக்ட் எங்கேனாலும் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? நீங்கள் இந்த சப்ஜெக்டை கேள்விப்பட்டிருக்கணும். ஏன்னா வந்து நம்ம போன செமஸ்டரில் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு டாபிக் எடுத்தோம். அந்த டாப்பிக்கில் 5வது யூனிட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கே எடுத்தோம். அந்த 5வது யூனிட்டில் முக்கியமாக பேசினது டிகிஎம் தான். டிகிஎம்னா வேறு ஒன்றும் இல்லை, எப்படி ஒரு ப்ராடக்டை குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ உனக்கு தெரியும், நம்ம ஊரில் இருக்க என்னென்ன கார் உனக்கு தெரியும்? மாருதி கார் தெரியும், வெரி குட். அதை விட்டால் பிஎம்டபிள்யூ தெரியும், வெரி குட். பென்ஸ் கார் தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா மாருதி கார், டாடா கார்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பென்ஸு காரு, பிஎம்டபிள்யூ கார்லாம் ஏன் வந்துட்டு 60 லட்சம் 70 லட்சத்துக்கு போகுது? அதே கார் அதே மாதிரி தான் போகுது. கோடியிலேருந்து தேனிக்கு போகிறதுக்கு 2 காரும் 25 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் தான் முன்ன பின்ன ஆகும். ஏன் வந்து இது 5 லட்சம், அது 50 லட்சம் 60 லட்சம் அப்படின்னா குவாலிட்டி டிஃபர்ஸ். புரியுதா? அந்த குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ண ப்ரைஸ் கூடும். சரியா? அதை பற்றி தான் நம்ம இந்த செமஸ்டரில் படிக்க போகிறோம். இதுக்கு பேர், இந்த சப்ஜெக்ட் பேர் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிற சப்ஜெக்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு யூனிட் எடுத்து எலாபரேட்டாக படிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இந்த சப்ஜெக்டை எந்த ஒரு இடத்துல அப்ளை பண்ணாலும், ஈவன் தோ உன்னோட லைஃப்பில் அப்ளை பண்ணால் கூட உன்னோட வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், உன்னோட டிசிப்ளின் அதிகமாகும், உன்னோட பர்சனாலிட்டி அதிகமாகும். சொல்கிறது புரியுதா? ஓகே, வெரி குட். ஸோ இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பற்றி இப்போ பேசணும்னா, இது ஒரு ஜப்பான் கான்செப்ட். ஜப்பானில் தான் டெரைவ் பண்ணாங்க. நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு லேட்டாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. இப்போ கடந்த டிகேட் 2 டிகேடாக தான் இது பண்ணுறாங்க. ஜப்பானில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே டொயோட்டாங்கிற ஒரு கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? டொயோட்டா கேள்விப்பட்டிருக்கியாப்பா? டொயோட்டா கிர்லோஸ்கர்னு நம்ம ஊரில் இருக்குது. டொயோட்டா என்ன பண்ணுறாங்க? வெரி குட், கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த கார் கம்பெனியில் தான் இந்த குவாலிட்டியை வந்து நிறைய பார்த்தாங்க. அந்த குவாலிட்டியை பற்றி பார்த்தாங்க. குவாலிட்டினா என்ன? வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஒவ்வொரு நம்ம ஆல்ரெடி உங்கள் ஃபங்க்ஷனல் ஏரியா இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனல் ஏரியா தெரியும் இல்லையா? மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, ஆப்ரேஷனு, ஹச்ஆர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபங்க்ஷனல் ஏரியா தான். 4 ஃபங்க்ஷனல் ஏரியா. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குவாலிட்டியை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் குவாலிட்டி என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, கஸ்டமர் என்ன கேட்குறாரோ அதை கொடுத்தா குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அடி ஸ்கேல் இருக்குது, இந்த ஸ்கேலு 30 சென்டிமீட்டரில் வேணும்னு கஸ்டமர் கேட்குறாருன்னா, நீ 30 சென்டிமீட்டர் கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து குவாலிட்டி. இல்லை, இந்த 2 சென்டிமீட்டர் எச்சா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது குவாலிட்டி இல்லை. சொல்கிறது புரியுதா? அது வந்து கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சு பண்ணுறது குவாலிட்டி. ஓகே. அதே மாதிரி ஃபினான்ஸில் என்ன குவாலிட்டி டிஃபைன் பண்ணுறாங்க? இந்த ஒரு பேனா இருக்குது, ரீஃபில் பேனா. இந்த ரீஃபில் பேனாவோட விலை எவ்வளோ? 10 ரூபா. வெரி குட், 10 ரூபாங்கிறது கரெக்டான ரேட்டு. இதை போய் 500 ரூபா கொடுத்து வாங்கினேன்னு சொன்னால் அங்கே குவாலிட்டி இருக்கா? குவாலிட்டி இல்லை. சரியா? அந்த கொடுக்குற காசுக்கு கரெக்டான ப்ராடக்டை கொடுக்கணுங்கிறது குவாலிட்டி. அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸு ப்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியர் இருக்கார், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். அவர் இந்த பென்சிலை பற்றி ஒரு இதை கொடுத்துருப்பார். 8 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கணும், 5 கிராம் வெயிட் இருக்கணும், இல்லை 15 கிராம் வெயிட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பார். அதே அளவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அது வந்து குவாலிட்டி. புரியுதா சொல்கிறது என்ன ஏதுன்ட்டு? அதே பார்த்தீங்கன்னா டோட்டல் குவாலிட்டி அப்படின்னா, டோட்டல்னால் ஆஸ் ஏ ஹோல், ரைட்? டோட்டலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மொத்தமாக எல்லா இடத்துலையும். சரியா? ஆல்ரெடி யூ அவேர் அபவுட் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஈக்குவேஷன். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. இன்புட்லேயும் குவாலிட்டி, ப்ராசஸ்லேயும் குவாலிட்டி, அவுட்புட்லேயும் குவாலிட்டி இருந்தால், ரைட், அஸ் ஏ ஹோல் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். அந்த இதை வந்து தான் டோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்னா என்ன படிச்சிருக்க நம்ம? நான் கடந்த 3 மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மேனேஜ்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? சரி, போதுமான எடிட் பண்ணிக்க. போதும். கரெக்டாக வருதா? கரெக்டாக இருக்கா? சரி, போய் கொடுத்து ஏற்றி விடுங்க, ஏற்றி விடுங்க. இல்லாத போதும், அப்புறம் எதுக்கு எல்லாம்